மக்களே எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னோம்னா, எனக்கு மக்கள் சொன்ன வாழ்த்துக்களோட, நெறைய மக்கள் எப்படி வந்து தங்களுடைய வெற்றிக்கான பாதையில ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான அந்த பயணத்தின் தொடர்கதைய சொல்லப் போறாங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இதுல பயனுள்ளதா இருக்க போகுது. இதுல நம்மளுமே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கஷ்டம். ஆனா அத நம்ம ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, அத வந்து எப்படி கொண்டு போகணும்? எப்படிலாம் அத வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்? எப்படி வந்து அந்த பாத்ல நம்ம டிராவல் பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பாடப்புத்தகம் வந்து நம்மளுக்கு கத்துக் குடுக்க ஆரம்பிச்சுருது. அப்ப அந்த ஆரம்பம் எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? அந்த கஷ்டப்பட்டு நம்ம ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னோம்னா, எப்படி நம்ம வெற்றிக்கான பாதையில நம்ம போகலாம்? எப்படி மத்த மக்கள் வெற்றி அடைஞ்சாங்க? வெற்றி பெற்ற மக்கள் யுவரோப் அகாடமி பத்தி என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து வரப்போகுது. இந்த வீடியோ முழுசா பாருங்க. அதன் பிறகு நமக்கான விஷயங்களையும் அந்த வீடியோனுடைய லாஸ்ட்ல நாமளும் பதிவிட்டிருக்கோம். இந்த ஒரு பாதைக்குள்ளாக இந்த ஒரு சவால் என்னும் சந்திக்கக்கூடிய அந்த வாசல்ல எப்படி நம்ம நுழையிறது அப்படிங்கறதான குறியோட இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ஒரு சரியான பதில கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள் மக்களே, வீடியோ பாருங்க. Hi ma'am, this is Abhisha. Hope you are doing good. Heartfelt Teachers Day wishes ma'am. நீங்கள் எப்போவும் சொல்கிற அந்த வேர்ஸ் ஷார்லி தேர் இஸ் அன் அண்ட் யுவர் ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப். இது நிறைய டைம் ஒரு ஹோப் கொடுக்குற வேர்ட்ஸாக இருந்திருக்கு. நான் டவுன் ஆகிற டைமெல்லாம் நீங்கள் பேசுகிறது கேட்கும்போது நம்மளாலே முடியும் அப்படி எனக்கு நானே சொல்லிப்பேன். அது எல்லாமே உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் மேம். நீங்கள் எடுக்கிற கிளாஸ், அப்புறம் டவுட் கிளியர் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். உங்கள் நோட்ஸ், அப்புறம் கியூடியில் கொண்டு வர கொஷின்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அவ்வளோ கிளியர் கட்டாக கண்டென்ட் இவ்வளோ தான்ப்பா புரியுதா உங்களுக்கு அப்படின்னு எங்களுக்கு புரிகிற அளவுக்கு அவ்வளோ கிளியராக சொல்லி தருவீங்க. எல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான் மேம். சடனாக உங்கள் வீடியோவை யூடியூப்பில் பார்த்து அப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணது எல்லாமே ஃபீலிங் கிரேட்ஃபுல் மேம். ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கு என்னோட ஒரு குட்டி விஷஸ் மேம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே மது மேம் அண்ட் டீம். ஹாய் மேம், ஹாப்பி டீச்சர்ஸ் டே. மது மேம், சார் எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே. மேம், நான் ஜாயின் பண்ணும்போது இருந்த கான்ஃபிடென்ட்டை விட இப்போ எனக்கு அதிகமாக தான் மேம் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். டெய்லி கியூடி அப்புறம் நோட்ஸு நம்மளே சொந்தமாக நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க மேம். அது ரொம்ப ஈஸியாக இருக்குது மேம். அப்புறம் நீங்கள் கொஸ்டின்ஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க மேம். அதனால எனக்கு நம்ம வேமா ஜாப் போயிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு மேம். கியூடியில் எல்லாத்தையுமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். டவுட் இருக்கும்போது கேட்கும்போது அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். அப்புறம் ஜிஎஸ் வந்து ஆப்டிடியூடு, ஜிஎஸ் இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஆப்டிடியூடு வந்து கொஸ்டின் சூப்பராக இருக்குது மேம். எல்லாமே அந்த கொஸ்டின் படித்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்மே வந்து ஈஸியாக இருக்குது மேம். நோட்ஸை நம்ம புக்கில் போய் அவ்வளோ படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்குற நோட்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் மேம் இருக்குது. நான் ஜாப் போயிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது மேம். நான் ஜாப் போயிட்டு இன்னும் நிறையா சொல்கிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். Good morning ma'am, this is Yuvarani. Happy Teachers Day ma'am, GS sir, GS ma'am, எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அண்டு நம்மளோட கிளாஸஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மேம். நம்மளோட கிளாஸஸ் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா கான்செப்ஷுவலாக எல்லாமே டெக்னிக்கல் நல்லா போயிட்டுருக்கு மேம். அதே மாதிரி ஜிஎஸ்ஸும் சொல்லவே வேண்டாங்க மேம். மேம் எடுக்கிறதா இருக்கட்டும், சார் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் ரொம்ப பொறுமையாக சொல்லி அவங்க வந்து எடுக்கிறாங்க மேம். அதே மாதிரி ஒரு வாட்டி சொல்கிறதோடு இல்லாமல் ரிப்பீட்டடாக அவங்க சொல்லி பொறுமையாக எடுக்கிறது ரொம்பவே நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட கியூடிஸு, அதே மாதிரி ஜிஎஸ்சில் வர கியூடிஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம். அண்டு நோட்ஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். உங்களோட நோட்ஸு, ஃபார்முலா நோட்ஸு, உங்களோட கிளாஸஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குங்க மேம். தேங்க்யூ. ஒன்ஸ் அகைன் ஐம் சேயிங் ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். ஹாய் மது மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நான் ஜனார்த்தனன், நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். நிறையா உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு
ஏஇ ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தேன். நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணி உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகி தான் நான் இந்த ஏஇ எக்ஸாமே படிச்சுட்ருக்கேன். ஏஇ, ஜேடிஓ, சிவில் இன்ஜினியர் ஆகணும், கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்ஸ்பிரேஷனால் தான் நான் படிச்சுட்ருக்கேன். எல்லாம் நிறைய பேர் உங்களை நம்பி இருக்காங்க. நல்லா கைட் பண்ணுறீங்க. நல்லா கிளாஸஸ் எல்லாம் நல்லா எடுக்கிறீங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நம்ம தேடி படிக்க தேவையே இல்லை. உங்கள் மெட்டீரியல்ஸ் பார்த்தாவே வந்து எல்லா சிலபஸும் கவர் ஆகிடுது. எனக்கு வந்து சொல்லப்போனால் பிஸ்னஸ்ன்னு பார்த்துட்டு வீட்டில் வந்தோடனையும் அதை வச்சு படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரியே நிறைய பேர்த்த நீங்கள் கைட் பண்ணி நிறையா ஆஃபீஸர்ஸை வந்து வாழ்த்தணும். நிறையா நீங்கள் வந்து பண்ணணும். விஷ் யூ டீச்சர்ஸ் டே. ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம். தேங்க்யூ. Hello, this is Jayasuriya. First of all, happy Teachers Day for all the Overhope teachers. ஃபஸ்ட்டு வந்து கிளாஸஸ் பற்றி சொல்லணுன்னா கிளாஸஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மேம் வந்து எப்போவுமே வந்து நல்லா கிளாஸை வந்து இன்ட்ராக்டிங்காக எடுத்துகிட்டு இருப்பாங்க. மற்ற இன்ஸ்டியூஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணி அந்த மாதிரி இது இருக்காது. ஸோ ஹேண்ட் ரிட்டன் இருக்கங்காட்டிக்கு எனக்கு பர்சனலாக அதை நான் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி படிக்கிற மாதிரியே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸோட சப்போர்ட் இருந்தாங்க நல்லா. நான் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணும்போது half the amount தான் பே பண்ணேன். பட் அதை நம்பிக்கையாக ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தாங்க. அந்த சப்போர்ட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஃபார் ஆல் த ஸ்டாஃப்ஸ் அண்ட் மது மேம். மேம், ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் எப்போ கேட்டாலும் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுவீங்க. நிறைய ஒரு சிஸ்டம் மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கைட் பண்ணியிருக்கீங்க. யோஹோப் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தா யோஹோப் எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் வந்து ஒன்ஸ் நான் ஏதோ நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு இது ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது, நிறைய சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த டெஸ்டஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கொடுக்குற அந்த மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப நல்லாயிருக்கு மேம். அதே மாதிரி நான் டெக்னிக்கல் சார் தினேஷ் சார் பற்றி சொல்லியாகணும். ஸோ இஸ் ஸோ குட். அண்ட் எனக்கு ஜிஎஸ் வந்து நான் ரொம்ப வீக், பட் அவர் கிளாஸ்னால தான் எனக்கு கொஞ்சம் ஜிஎஸ் ஓகேவாக இருந்தது. ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு போத் ஆஃப் யூ அண்ட் ஐ எம் ஸோ லக்கி டு பி பார்ட் ஆஃப் யோர் ஹோம். Hi ma'am, I am Ramya from Tanjavur district ma'am. 2022 batchல நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண மேம். ஸ்டில் வந்து கண்டினியூட் மேம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம் உங்களுக்கும் சாருக்கும். ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம் உங்களுக்கும் சாருக்கும். எனக்கு நான் வந்து ஓன் ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் மேம் எழுதிட்டு இருந்தேன். பட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். ஜாப் போயிட்டு இருந்ததுனால என்னால் வந்து படிச்சுட்டு அப்படியே வந்து எக்ஸாம் வந்துச்சுன்னா அப்படியே போய் எழுதிட்டு வருவேன் மேம். ஜிஎஸ் வந்து நான் மேக்ஸு சும்மா ஓரலாக பார்ப்பேன். வேறு ஒன்றும் வந்து நல்லாலாம் படிச்சுட்டு போய் எழுதுனதில்லை மேம். ஜாப் போயிட்டே வந்து மார்னிங் டைமு கிடைக்கிற டைமு அந்த மாதிரி வந்து ஜாப் அதை கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் தான் மேம் அதை படிக்க ஆரம்பிப்பேன். படித்தனால முடிஞ்ச வரலாம் எழுதினேன் மேம். பட் எதுவுமே கிடைக்கல. நம்ம கிளாஸ் பற்றி அப்போது டிசம்பர் அந்த பேட்ச்சு 2022 டிசம்பர் பேட்ச்சு அந்த 1 year கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண மேம். ஓன் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். அப்போ நான் அந்த நோட்ஸு இனஃபாக இல்லை. அவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் மேம் நிறைய நோட்ஸ் எனக்கு கிடச்சிது. எல்லா சப்ஜெக்டும் நோட்ஸ் கிடச்சிது, ப்ளஸ் வீடியோஸு, கொஸ்டின் டிஸ்கஷன்ஸு, எக்கச்சக்க கொஸ்டின்ஸு, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளாஸ் மூலமாக தான் மேம் எடுத்துக்கிட்டேன். ட்ரை பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷனே மை மக்களே, ப்ளஸ் வந்து ஒரு ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப் மேம். நீங்கள் நிறைய தடவை நான் வந்து டவுன் ஆகி நிறைய தடவைலாம் வாய்ஸ் மெசேஜ் ப்ளஸ் வந்து என்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ஹோப்ஃபுல்லாக எனக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். ஹாய் மேம், ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஆக்சுவலி நீங்கள் இது வரைக்கும் என்னை நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க.
ஃபர்ஸ்ட் டைம் நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. மேபி 2 இயர்ஸ் பேக்லேருந்தே நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. அப்போவே நீங்கள் ரொம்ப என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்க. ஆனால் சம் ரீசன்ஸ்னால நான் ஒர்க் போய் அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் திஸ் இஸ் மை ரைட் பாத். அதனால் நான் அகெயின் வந்திருக்கேங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அகெயின் உங்கள் கிளாஸில் உங்கள் கூட படிக்கிறதுல அவங்கக்கிட்ட படிக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் சக்சீட் ஆவேன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அண்டு அந்த நம்பிக்கையை எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது நீங்கள் தான். ஸோ ஐ விஷ் வெரி மச் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஹாய் மேம் அண்ட் சார், ஐம் சுகன்யா. நான் யுவர் ஹோப் ஸ்டூடெண்ட். இங்கே யுவர் ஹோப்பில் ஜாயின் பண்ணி 4 month ஆகுது. ஆக்சுவலாக 1 year ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏஇக்கு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது என்னுடைய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸு. எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுப்பேன். அப்புறம் பாப்பாவும் கூட சேர்ந்து அப்பப்போ எடுப்பாள். ஆக்சுவலாக இப்போ 2 note கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்னால என்னால் செய்ய முடியல. நீங்கள் ரொம்ப இதே மாதிரியே லோ பட்ஜெட்டில் இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி வெரி தேங்க்ஸ். நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1 year மேக்ஸிமம் 1 yearக்குள்ளே நான் உங்களை வந்து மீட் பண்ணணும். கண்டிப்பாக ஜாப் வாங்கணும்னு கண்டிப்பாக முடிவில் தான் படிச்சுட்ருக்கேன். பட் ஹெல்த்துக்காக கொஞ்சம் இப்போ ஸ்லோ ப்ரிப்ரேஷனாக இருக்கேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நானும் கொடுப்பேன். உங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து என்னால் எடுக்க முடியறதில்ல. ஸோ அதனால் அப்படியே படிச்சிட்ருக்கேன். அப்பப்போ தோன்றதை எடுப்பேன். இது வந்து ஜிஎஸ். இது அப்படியே பேக் சைடில் எடுத்துப்பேன். அன்னன்னைக்கு நோட்ஸ் தான் எடுப்பேன். சார் சூப்பராக நடத்துகிறாரு மேம். ஆனால் எங்களால் தான் சரியாக வந்து நான் டெக்னிக்கலுக்கு டைம் கொடுத்து என்னால் படிக்க முடியல. பட் வந்து இதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும்னு முடிவில் தான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சார் உண்மையாலுமே ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக வந்து நான் எல்லாமே பொறுமையாக சூப்பராக நடத்துகிறாரு. அந்த லாஸ்ட்டாக வந்து அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு கொஷின் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ஸோ நீங்களும் செய்வீங்க, சாரும் அதே மாதிரி செய்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே படிப்பேன். அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் வந்து வாங்கியிருப்பேன், நம்ம நோட்ஸு. இதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நிறைய நான் கொஷின் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரீசனிங் கொஷின் பேங்க்கு தான். ஸோ ரியலி தேங்க்ஸ். இது அதான் நம்ம புக்கு ஃபுல்லாகவே நம்ம மெட்டீரியல் தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. அப்புறம் டேப்பில் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து நான் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. வெரி வெரி தேங்க்ஸ். கீப் யுவர் சப்போர்ட், கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி டீச்சர்ஸ் டே போத் ஆஃப் யூ மேம். தேங்க்யூ சார் அண்ட் மேம். ஹாய் மேம், நான் தேவஸ்ரீ மதுரையிலேருந்து பேசுகிறேன். யுவர் ஹோப்பில் 2023 ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் உங்கள் வீடியோஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கொஷின் டிஸ்கஷன் கிளாஸஸ், ஜிஎஸ் கிளாஸ், டெக்னிக்கல் கிளாஸ் எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. உங்கள் நோட்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எக்ஸாமுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய மெகா ரிவிஷன் கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு போனால் நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அட்டன் பண்ண ஈஸியாக இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் எந்த எக்ஸாமும் நான் கிளியர் பண்ணலை. பட் ஹோப்போட ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் டே கிளியர் பண்ணுவேன். யுவர் ஹோப்பில் இருக்க மேமுக்கும் சாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ மேம். வணக்கம், என்னோடய பேர் நிதிஷ்குமார். நான் ஈரோட்டிலேருந்து நான் பேசுகிறேன். நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். யுவர் ஹோப் அகாடமியில் வந்து நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் 2 கிளாஸுமே இருக்கிறாங்க. டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்சுவல் கிளாஸும் இருக்கும், அதே சமயம் கொஷின் டிஸ்கஷன்ஸும் இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ் நம்ம வீடியோ கிளாஸ்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்த கொஷின் டிஸ்கஷன்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க. அதுலேயுமே எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும், அது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டாவது ஜிஎஸ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவுமே இவங்க வீக்லி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. கிளாஸும் இருக்கும், அதேமாதிரி வீக்லி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ டெஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கான டிஸ்கஷன்ஸும் கொண்டு வருவாங்க, வாரம் கொண்டு வருவாங்க. அந்த
டெஸ்ட் டிஸ்கஷனில் நிறையா இப்போ ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அதில் 200 கொஷின் பக்கம் கவர் ஆகிற மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ ஆன்சர் சொல்லிவிட்டு அந்த ஆப்ஷன்ஸில் இருக்க ஆன்சரும் எந்த கொஷினில் வரும் அதுவுமே இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் நோட்ஸுமே வந்து நமக்கு வீட்டுக்கு கொரியர் பண்ணாங்க. அதுவுமே கொஞ்சம் நம்ம படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. அப்புறம் இவங்க சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கிறோம், முக்கியமானதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறோம், அது பார்த்து படிக்கிறதுக்கும் ஈஸியாகுது. நம்மளே கொஞ்சம் ஓனாக படிக்கிற டைமுக்கும் இவங்க சொல்லி கொடுத்து படிக்கிற டைமுக்கும் கொஞ்சம் நமக்கு டைம் சேவிங்ஸ் ஆகும். அப்படிதான் நானும் வந்து இப்போ ஸ்டார்டிங் நான் வந்து படிக்கும்போது கொஞ்சம் ஒரு டாபிக் வந்து புரியாத மாதிரி இருக்கும். இப்போ அது இவங்க கிளாஸில் நான் படிக்கும்போது அது வந்து எனக்கு ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. டெக்னிக்கல் கிளாஸும் சூப்பராக இருந்தது, நான் டெக்னிக்கல் கிளாஸும் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. டைமும் கொஞ்சம் லோவாக தான் காமிச்சிங்கமாச்சு. செல்ஃபாக படிக்கிறக்காண்டியும் கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கும் நமக்கு டைம் கொஞ்சம் நல்லா சேவ் ஆகுது. கிளாஸஸுமே வந்து நல்லா இருந்துச்சு, கான்செப்சுவல் கிளாஸுமே வந்து நல்லா இருந்தது. கொஷின் டிஸ்கஷன்லேயும் டெக்னிக்கலுக்கும் நல்லா கொஷின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் கோப் அகாடமி. ஹாய் மது மேம், நான் சிவரஞ்சனி பேசுகிறேன். விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம். விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு யுவர் ஹோப் அகாடமி ஆல் டீம் மெம்பர்ஸ். மேம், எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்களுடைய வாய்ஸ் தான் மேம். உங்கள் வாய்ஸில் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் சொல்லும் பொழுது அதை நம்ம மனசில் ஈஸியாக அப்பயே பதியும் மேம். கொஸ்டின் டிஸ்கஷனில் அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அண்டு நீங்கள் சின்ன சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் சொல்லுவீங்கள்ல கிளாஸஸில், அது எல்லாமே நல்லா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க மேம். அப்பப்போ வீக்லி ஒன்ஸ்க்கு ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்லுங்கள் மேம். எல்லாவற்றுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப அழகா பிரயாசப்பட்டு டீமுக்காக அவங்க கேட்ட விஷயங்களுக்காக உங்களுடைய வார்த்தைகளாலும் வீடியோவாலும் இல்லை ஆடியோவாலையும் மெசேஜாலையோ யாரெல்லாம் இதுக்குன்னு பிரயாசம் எடுத்துட்டு நீங்க ரிப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய விஷஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னோம்னா, ஸோ நம்மளுடைய யுவர் ஹோப்னுடைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய விதத்துல பிரயோஜனமா இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலியமா தெரியப்படுத்திருக்கீங்க. வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, வள்ளுவர் வந்து ஒரு குறள்ல சொல்றாருல்ல, இனியவை கூறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமே இருக்கு. அதே மாதிரி ஆன் ஸ்வீட்னஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு அது இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அந்த அதிகாரத்தினுடைய பெயரை. அதுல பாக்குறப்போ நம்ம ஒரு விஷயத்த செய்யறதை விட அதை அந்த தகுந்த நேரத்துல சொல்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷித்தமானது. ஓகேவா? ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அந்தந்த நேரத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு வந்து மிகுந்த பலன் இருக்கிறது. நம்ம வாயினுடைய வார்த்தைகள், நம்ம இப்ப ஏஐ ஆகணும், உங்கள நிறைய பேர் இப்ப விஷ் பண்ண எல்லாருமே சரி, இல்ல மெசேஜ் போட்டிருக்கோங்களாம் சொல்லி யாரா இருந்தாலுமே சரி, ஒரு 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 என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஏஐ ஆகணும், இல்ல ஒரு ஜேஐ ஆகணும், நம்ம வாழ்க்கையில வந்து அச்சீவ் பண்ணணும், என்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ நான் வந்து ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி 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 நம்ம மனசுல என்ன ஒரு விஷயங்களை அடிக்கடி நம்ம சொல்றோமோ அதை நம்மள அறியாமலேயே அந்த நல்வழியை நோக்கி கடவுள் நம்ம நகர்த்திக்கிட்டே இருப்பார் இல்லையா? மனம் நினைத்தால் அது தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை கண்டிப்பா நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். என்னன்னா அந்த உத்வேகம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் கண்டிப்பா ஏ ஆவன் சொல்லி 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 நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாலமுருகன் பவித்ராலாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த வேர்ட்ஸை சொல்லி சொல்லி ஒவ்வொரு பேஜ்ல ஒவ்வொரு ஓஎம்ஆர் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா அப்படி சொல்லிதான் அவங்க வந்து அதை பாலமுருகன் ஏய் பார்னு போட்டாரு. இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு WRD டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஏஐயா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க, நம்மள நிறைய பிள்ளைங்க ஏஐயா இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏஐ இந்த தடவை ஆக போறீங்க, உங்க எல்லாருக்குமே கூட என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போ வாயினுடைய வார்த்தைகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா, அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அதாவது ஒரு விஷயத்த நீங்க நெஞ்சம் குளிர செஞ்சு முடிக்கிறத விட, நெஞ்சம் குளிர நீங்க அதை செயல்ல காமிக்கிறத விட அந்த நேரத்துல நீங்க சொல்லிடுறீங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தைகளுடைய பிரதிபலன் மகா பெருசு. அப்படி பாக்குறப்போ உங்களுடைய வார்த்தைகள், நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அது எல்லாமே ரொம்ப மிக பெரியதான ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து நம்ம பசங்களுடைய மெசேஜஸ். ஏன்னா இப்ப வந்து
யுவர் ஹோப்ல உள்ள கிளாஸஸ் எப்படி நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாததுனால உங்களுடைய டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஒரு ஆன்லைன் கிளாஸ்ன்றது நம்மள கண்டுக்காமலே விட்டுருவாங்களோ அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்கள் நிமித்தமா நிறைய பேர் வந்து ஒரு கரெக்டான பாதையில போக முடியாம நிறைய விஷயங்கள் நீங்க வீணாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிமித்தமா உங்களுக்கு ஒருவேளை நம்ம கிளாஸை பத்தி தெரியுது, நீங்க ஃபியூச்சர்ல ஏஐக்காக நெக்ஸ்ட் 1 இயர் கிளாஸஸ் நம்ம ஏஐக்கு ஸ்டார்ட் பண்ணதான் போறோம். 1 இயருக்கு தொடர்ச்சியா, அதாவது நீங்க ஒரு கான்செப்டுவல் படிக்கிறீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பா இட் டேக்ஸ் மக்களே, புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எங்களால 600-700 கொஸ்டின் கொடுக்க முடியும், ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு ஒரு பேசிக்ல ஆரம்பிச்சு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை கேட்கிறப்போ அதுக்கான டெஸ்ட், இப்ப எல்லா கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அது டெஸ்டா கிடைக்குது. அப்படி கிடைக்கிறப்போ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க ஒரு தடவை 2 தடவை அப்படின்லாம் கிடையாது. எத்தனையோ பேர் அதர் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேம் நான் முதலே ஜாயின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றதை விட்டு நம்ம என்ன முதல்ல நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். உண்மையா என்னுடைய மக்கள் உள்ள எனக்கு விஷ் பண்ணவங்க, எனக்கு மெசேஜ் பண்ணவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, நான் வந்து மோட்டிவேட் பண்றேன், நான் வந்து என்னுடைய வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகுது, அது நிமித்தமா வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது உங்களுடைய வீடியோஸ் கேட்கிறேன். எத்தனையோ பேர் சொல்றீங்க. பாப்பா அவங்களுக்கு தாலாட்டு பாட்டு கூட என் வாய் வீடியோ தான் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கு எனக்கே. பட் என்ன ஒரு விஷயம்னா, நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப அப்படியே மோட்டிவேட் பண்ணி பேசுறேன் அப்படின்றதெல்லாம் மீறி நான் ஒரு கட்டத்துல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, என்னடா இது லைஃப் அப்படின்னு தோன்றப்போ எனக்கு உண்மையா உங்களுடைய வேர்ட்ஸ்மே, உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலியமா, வீடியோஸ் நம்ம வெளியில போடுற கிளாஸஸ்னுடைய கமெண்ட்ஸ் மூலியமா எங்களை நாங்க எத்தனையோ விதத்துல பூஸ்டப் ஆயிருக்கோம். நான் மட்டும் கிடையாது, நம்ம ஒரு பெரிய ஆளுங்க அப்படிலாம் கிடையாது, நம்ம ஒரு சின்ன டீம் தான். ஆனா உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எங்க சைடு இருந்து நாங்க ரொம்ப பெருசா கொடுத்துருக்கோம். இதுல ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா, நமக்குன்னு இருக்கிறவங்களும் நம்ம மைண்ட் செட்லயே கிடைக்கணும் பாத்தீங்களா? அது வந்து கடவுள் எனக்கு ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நான் டெக்னிக்கல் கிளாஸஸ்மே வந்து பாக்குறப்போ ட்ரூலி அமேசிங். நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல நான் டெக்னிக்கல் கிளாஸஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதை எங்களுடைய ஒரு சின்ன இன்ஸ்டிடியூட்ல எங்களால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னோம்னா இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் சோஃபி அண்ட் தினேஷ் ஜி. அவங்க 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ உண்மையா பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு போடுற எஃபர்ட்ஸா இருக்கட்டும், டெய்லி உங்களுக்கு வர அந்த நான் டெக்னிக்கல் கிளாஸஸ் அண்ட் தென் வந்து ஆப்டிடியூட் கிளாஸஸ், இது வந்து உங்களுக்கு ரொம்ப விதத்துல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் அவருடைய எஃபர்ட்ஸ் வந்து நான் தினம் நான் பாக்குறேன் கண்கூடா. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்த கொஸ்டின்ஸே கொடுக்கறது இல்ல. அப்ப என்னன்னா நான் டெக்னிக்கல் ஒரு கடல்னா எல்லாரும் சொல்லிடுறாங்க. அப்ப அந்த கடலை எப்படிதான் கடக்குறது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வித்தியாசமா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். நீங்க வந்து புக்கை தேடி அதுல படிக்கிறீங்க அப்படிங்கறத விட்டு அந்த புக்ல இருக்கிற நோட்ஸ், அதுலயே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் நோட்ஸ்னா அந்த நோட்ஸையும் கலெக்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு கலெக்டிவா புக் உங்களுக்கு கொடுக்கறது, மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது. அண்ட் தென் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கே போட முடியாது. எனக்கு தெரிஞ்சு நானே கணக்கு பண்ணல. ஏன்னா நான் வந்து டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்ன ஒரு 600-700 கொஸ்டின் எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா நான் டெக்னிக்கலுக்கு அவ்வளவு தூரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா புதுசா கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னா, நான் டெக்னிக்கல் நீங்க நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணணும். டோன்ட் வேஸ்ட் யுவர் ப்ரீஷியஸ் டைம். என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கவர் ஆகாம போகாது. இதுல எல்லாமே கவர் ஆகும். கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்து 100+ சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. எத்தனையோ பிள்ளை என்கிட்ட சொன்னவங்க. ஏன்னா சொன்னவங்க தான் மக்களே, நீங்க எங்க படிச்சாலும் சரி மக்களே, ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் உங்களுக்காக அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. யாருமே கஷ்டப்படாம எடுத்திருக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல ஏமாற்றப்படுறீங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கான முயற்சிகள் போடக்கூடிய இடங்கள்ல நீங்க எப்படி ஒரு டீச்சர்ஸ் டேக்கு ஒரு விஷஸ் கொடுக்கறது ஒரு புனிதமான ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து அது மகிழ்ச்சி அளிக்குதோ, அதே போல உங்களுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து கத்து கொடுத்தவங்க கிட்ட உண்மையாலுமே நீங்க உங்ககிட்ட நான் படிச்சேன், நான் கிளியர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ உலகத்துல வேற எந்த இடத்துல எந்த விதமான சந்தோஷமே அதுக்கு நிகராவே என்னால சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் அதுல கிடைக்கும். அண்ட் தென் அதையுமே மறந்துடாதீங்க. இங்க பாருங்க, இதுல உண்மையாலுமே எங்களுடைய பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு மெசேஜஸ், அதுல இருக்கிற ஸ்மைலிஸ், அதுல இருக்கிற விஷயங்கள், அது எல்லாமே எவ்வளவு தூரத்துக்கு வந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோன்னு பாருங்க. இதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்னு பாருங்க. அண்ட் தென் இதுல ஒவ்வொரு தடவையுமே நான் 2022ல நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எல்லா மெசேஜஸ்மே இதுல நம்ம போட்டிருக்கோம்.
இப்ப தாமரை செல்வி மேம் ஏஐ ஆயிருக்காங்க, அவங்களுடைய வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க முதல்ல வீடியோஸ் பாக்குறப்போ எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷப்பட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னோம்னா கிளாஸை பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எங்களுடைய பிள்ளைங்க வந்து முன்னாடி பேசின விஷயங்களையும் பார்த்திருப்பீங்க, எனக்கு விஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்காக வந்து முயற்சி எடுத்த தினேஷ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆனா எனக்கு வந்து உண்மையா சொல்லணும்னா இது பெருசா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நானும் டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால. பட் இருந்தாலுமே அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவு கிடையாது. அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதுல ஏஐ ஆகணும் ஜேஇ ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இனிஷியலா கொண்டு போற ஃபவுண்டேஷன் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாப்பாவோட படிச்சுட்டு இருக்கவங்க எத்தனையோ பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா 1 month பேபியோட ஜாயின் பண்ணிருக்கவங்க எல்லாருமே பாதிக்கு பாதி உங்க நீங்க வீடியோ பாத்தீங்கல்ல, அதுல பாதிக்கு பாதி பேர் குழந்தையோட மல்லு கட்டி பேசிக்கிட்டு இருக்கவங்க தான். அப்ப அப்படி பாக்குறப்போ அவங்களால படிக்க முடியுது. இப்போ ஒரு சார் ஒருத்தர் சொன்னாரு இல்லையா, மேம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஈவன் தோ உங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் நான் நினைக்கிற நேரத்துல பார்க்க முடியுது, அதை பத்தி என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியுது, எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்ட பிறகு பசங்களுக்கு கிடைக்கிற ஃபீலை பாருங்க. இந்த மெசேஜ்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை போய் பாக்குறீங்க அங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு இவரு நம்ம விக்னேஷ், இவரும் நம்மளுடைய ஏஇ. இப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் பேப்பரை பாக்குறப்போ இது வந்து புதுசா இருக்கு, மேம் நத்துனதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்றத சொல்லவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சு. நான் டெக்னிக்கல் உங்களுக்காக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அந்த கிளாஸஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா மேம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரிப்பீட் ஆயிருந்தது, எங்களுக்கு வந்து இந்த செஷன் மூலியமா நிறைய விஷயங்கள் தெரியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் டெக்னிக்கலுக்குமே உங்களுடைய கருத்துக்கள் நீங்க போட்டிருந்தீங்க. இப்படி எங்களோட வந்து படிச்சு அவங்க பிளேஸ் ஆகி அவங்க ஒரு தடவை அவங்க எடுக்கிற நோட்ஸ், இதெல்லாம் வந்து நோட்ஸையும் எனக்கு போட்டோ எடுத்து நீங்க அனுப்புறது, இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீங்க எல்லாருமே பிளேஸ் ஆக போறீங்க. மேம் இந்த ஏஐ ஆகிறதுக்கு எனக்கு கரெக்டான பாத்தே தெரியல, எதை நம்புறது எதை நம்பாத போறது, காசு கட்டிட்ட பிறகு எத்தனையோ பேர் ஏமாத்திடுறாங்க ஆன்லைன்ல, அப்படி இப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு காட்டுதலா கண்டிப்பா இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக்குறாங்களோ அதை நடத்துவாங்க. லேர்னிங் நியூ திங்ஸ். ஆக்சுவலி வந்து நீங்க நான் பேசுறதோட நான் பேசி முடிச்சிட்ட பிறகு கூட நீங்க வீடியோ பாஸ் பண்ணி உங்களோட மெசேஜஸ் எல்லாம் பாருங்க. என்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே அந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணி சொல்றது, இந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப இதுவா நீங்க பாருங்க 1 month பேபி இருக்கு, எனக்கு சி செக்ஷன் டெலிவரி தான், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஆனா எஸ்ஏ கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், கண்டிப்பா நான் நல்லபடியா படிப்பேன், அண்ட் தென் உங்களுடைய விஷஸ்க்கு தேங்க்ஸ். இப்படி எல்லாருக்குமே எங்களால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய பேருடைய ஆடியோஸ், நிறைய பேருடைய மெசேஜஸ் மூலியமா யூரோப் நல்லபடியா கடவுளுடைய அருள்னால வளர்ந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் ஏஐ ஆக்கிக்கிட்டு இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்க லைவ் செஷன்ஸ்மே நிறைய வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜி மீட்ல அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை வச்சு கைடன்ஸும் நம்ம கொடுத்துருந்தோம். பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதையுமே ஒன்ஸ் ஷோ ஹேண்ட் பண்றேன். அதே மாதிரி டிஎன்பிசிபிலையும் நம்ம பசங்க வந்து ஒரு 20 பேர்கிட்ட கிளியர் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கு டிஎன்பிசிபி ஏஐ வச்சு கைடன்ஸ் கொடுத்தோம். அண்ட் தென் வந்து நம்ம சார் கொரியன் ஜோசப் சாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க ஜி மீட்ல. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்து ஏஐங்களே வந்து ஏஐங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அந்த போட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா ஏஇஸ் மூலியமாவே ஏஇஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்கப்பட்டது. நம்ம கிட்ட படிச்ச பிள்ளைங்க வந்து இப்ப கரண்டா செலக்ட் ஆயிருக்கா ஏ இன்டர்வியூக்கு செலக்ட் ஆன பிள்ளைங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. இந்த ஒரு குடும்பத்தோட நீங்களுமே இணைக்கப்படணும், இதே மாதிரி நீங்களுமே வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட்டோட படிக்கணும், இதே மாதிரி உண்மையாலுமே வெளியில மட்டும் நம்ம பேசல உள்ளேயுமே கிளாஸஸ் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளாஸஸ் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏஐக்கு 1 yearக்கு கண்டிப்பா நீங்க வந்து கான்செப்ட்ஸ் கரெக்டா படிங்க, கொஸ்டின் டிஸ்கஷன்ஸை கொண்டு போங்க, டெஸ்ட் கொண்டு போங்க, அண்ட் தென் வந்து மெட்டீரியல் இப்போ ஜேடிஓ ஜேஇக்கு நாங்க கொரியர் பண்ணிடுறோம். ஆக்சுவலா உங்களுக்கு கான்செப்சுவல் மெட்டீரியலும் கிடைச்சிடும். நான் உங்களுக்கு வீடியோஸ்ல நிறைய தடவை அதை காமிச்சிருப்பேன், என்னால எல்லா மெசேஜஸையும் உங்களுக்கு வந்துட்டு காமிக்க முடியல. இங்க பாருங்க பாப்பா வச்சுட்டு அவங்க எந்த அளவுக்கு 3 மணிக்கு எத்தனையோ பேருக்கு வந்து 12 to 3 தான் வந்து ரீடிங் டைம் இல்லையா. லோகநாதன் சார்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா ஜேடிஓல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு. இவங்களுடைய மெசேஜ் எந்த அளவுக்கு புதுசா நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தரையும் நான் தனிப்பட்ட விதத்துல சொல்லணும் அப்படின்னோம்னா எல்லாருமே எங்களுக்கு எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி எல்லாருமே தெரியும்.
இன்ஸ்டியூட்ல நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் அப்ப எனக்கு இந்த மார்க் தான் கிடைச்சது. பட் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி இப்ப நான் நல்லாவே எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்படி இப்படின்னு எல்லாருடைய காரியங்களும் இதுல இருக்கு. உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பொறுமையா படிங்க. அண்ட் தென் அப்படியே நம்ம கிளாஸஸ்ல ஆன்லைன்ல கொண்டு போற 1 இயர் கோர்ஸ்க்கானதா, அந்த 1 இயர் கோர்ஸ்ன்றது நீங்க ஏஐக்கு படிச்சாலும் சரி, ஜேஇக்கு படிச்சாலும் சரி, நடுவில் வரக்கூடிய நான் டெக்னிக்கல் ரிலேட்டடா உங்களுக்கு குரூப் எக்ஸாம்ஸ்க்கா இருந்தாலும் சரி, அப்படியே நீங்க வந்துட்டு எதுக்கா இருந்தாலும் 1 இயர் கோர்ஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து அக்சசபிளா தான் இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம். எத்தனை தடவை வேணா ஒரு கிளாஸஸை நீங்க வந்து பாத்துக்கலாம். எத்தனை தடவை வேணா அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். கொஸ்டின்ஸும் வந்து கணக்கில்லாம கிடைக்கும் மக்களே. ஜேடிஓக்கு நான் செலக்டிவா 7600 பிளஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறது வந்து செலக்டடான கொஸ்டின்ஸ் தான். பட் அது போக ஏஐக்கு கண்டிப்பா அதிகமா இருக்கும். டிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்ற மக்களா, டிஆர்பி நிறைய பேருடைய கனவு தான். ஆனா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஆர்பி அப்படிங்கிறது இயர்லி ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. நான் டிஆர்பி வந்தாதான் எழுதுவேன் அப்படின்னு இல்லாம, டிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்றவங்க ஏஐலாம் ரொம்ப தாறுமாறு, ரொம்ப ஈஸி. அதனால நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏஇ சிந்தானா கார்கி இவங்களுமே இப்ப கரண்டா ஏஐயா இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் வந்து ஏஐ ஆகிறதுக்கான மெயினான ரீசன்ஸ் என்ன அப்படின்னோம்னா, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிச்சுக்கணும். நிறைய தடவை நான் பிள்ளைங்களை பார்க்க சொல்லும் போது நம்ம குரூப்ஸை மட்டும் தான் பின் பண்ணி வச்சுக்க சொல்லுவேன். இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இவர் தான் ஜேஇனுடைய ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட். எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. என்னோட ரிசல்ட் என்ன வேணா வரட்டும் மேம், பட் நோ ப்ராப்ளம். ஆனா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு எக்ஸாம் எழுதும் போது, எனக்கு ஒரு குறையுமே கிடையாது, ரொம்ப ஹோப் கிடைச்சது அப்படின்னா நம்ம வீடியோஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ இப்போ அப்படின்னா என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலும் புதுசா தெரியாது கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறப்போ. அதே மாதிரி தமிழ் மீடியம் படிக்கிற மக்களுக்கு வந்து நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன், தயவு செஞ்சு நல்லா மனசுல வச்சுக்கோங்க. చాలా இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னோம்னா, நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்ல வந்து தெளிவா இருக்காது. ஓரளவுக்கு அது வந்து டிரான்ஸ்லேட்டட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க என்னதான் தமிழ் மீடியம் அப்படின்னாலும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்காது. உங்களுக்கு நாங்க மெட்டீரியல் வந்து தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுத்துலயுமே ஜேடிஓக்கு எங்க சைட் நாங்க கொடுக்குறோம். நீங்க இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணி வச்சு படிங்க. அப்பதான் எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின் வந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மெயினா வந்து எங்க சைடு இருக்கிற மக்களுக்கு வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, தமிழ்ல மெட்டீரியல் கேட்கறாங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுக்குறோம். இவங்க இந்த மாதிரி நீங்க வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கரெக்டான சைடு நீங்க கொண்டு போனீங்கனாலே ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம் மக்களே. பவித்ரா செல்வம் உங்க எல்லாருக்கும் தெரியும், இவங்க நம்மளுடைய ஏஇ WRD டிபார்ட்மெண்ட்ல ஏஐயா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு இப்படி வந்து அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்பாக்சனோட படிச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு நல்லதொரு பொசிஷன்ல இருக்காங்க. மெயினா நல்ல உள்ளம் படைச்ச நிறைய பேர், இப்ப நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நோட்ஸ் பாருங்களேன். நீங்க பிள்ளைங்களுடைய நோட்ஸை பாருங்க. இது என்னால வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்க முடியல, நான் சிஸ்டம்ல இருக்கேன். எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க, ஃபார்முலா நோட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. நான் வந்து சொல்லுவேன், இன்னைக்கு என்ன நோட்ஸ் எடுத்தீங்க, அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்க கொஞ்சம் போனை எனக்காக ரொட்டேட் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு பாருங்க. நம்ம எழுதுனதை நம்ம பாத்துட்டோம். உங்களுக்கு என்னதான் நான் வந்து நோட்ஸ் கொடுக்குறேன், நீங்க வந்து புக்கு வாங்கி படிக்கிறீங்க, அப்படி புக்கு எல்லாம் வாங்கி படிக்க தேவையில்ல மக்களே. கொடுக்குற நோட்ஸை நீங்க பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கிறீங்கனாலே போதும். அதுல இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நோட்ஸ், இது ஏஐயான எல்லாருமே இப்படிதான், எல்லாருடைய நோட்ஸுமே இப்படிதான். நீங்க பாலமுருகன் சார் கூட அவருடைய வீடியோல நோட்ஸ் காமிச்சிருப்பாரு, நீங்க பாருங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, நம்ம கிளியரா நோட்ஸ் எடுக்கணும். நம்ம எடுத்த நோட்ஸை நம்மளே நல்லபடியா ப்ரிப் பண்ணணும். அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்மளுக்கு பார்த்தா ஃபுல் சாட்டிஸ்பாக்சனோட ரொம்ப நீட்டா அந்த நோட்ஸ் வந்து இருக்கணும். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வு அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. உங்கள நிறைய பேருக்கு தெரியும், சொல் வன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல. இதுக்கு என்னன்னா, நம்மளுடைய வாயினுடைய வார்த்தைகள் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து செல்வமும் வருது, அழிவும் வருது. அவனவன் வாயின் பலனால் அவனவன் திருப்தி ஆவான். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன அடிக்கடி சொல்லிக்கிறோம், நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம், எப்படிலாம் என்ன சொல்றது, நம்மளே ஊக்குவிச்சுக்கிறோம். நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம இன்னொருத்தர் எதிர்பார்க்கறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்மள நம்ம எப்படி ஊக்குவிச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம முடிச்சிருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம அழகா இருக்கோம், நம்ம குரல் அழகா இருக்கு, நம்ம நல்லா படிக்கிறோம். நான்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரியாது, நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் எல்லாம் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல.
ஓ இப்ப வந்து எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் சின்ன வயசுல இப்படிலாம் இருக்காது. ரொம்ப கணீர் கணீர் கணீர்னு இருக்கிறதுனால எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து பாய்ஸ் குரல் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் இப்படி ஆம்பளை குரலை கொடுத்தீங்க? என்னால வந்து எல்லாருக்கும் பொண்ணுங்கன்னா கிங் 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 கின்னு இருக்கு, பாடினா அழகா இருக்கும். ஆனா நான் பேசினா அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுதுருக்கேன் மக்களே. கண்ணாடி பார்த்து நிறைய தடவை அந்த மாதிரிலாம் அழுதுருக்கேன். அப்போ என்னன்னா அதுக்கு ஒரு நம்ம வளர வளரதான் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட் நம்ம கிட்ட இருக்குது. அப்புறம் நம்மளே நம்ம புகழ்ந்துக்குவோம்ல, நல்லா இருக்கு, நம்மளுக்கு நல்லா இருக்கு. இப்ப என்ன சொல்றது, நம்ம அழகா இருக்கோம், நம்ம நல்லா படிக்கிறோம், பரவாயில்லையே படிச்சுட்டோமே, இந்த முடிச்சுட்டோமே அப்படின்னு ஊக்குவிக்க 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 நமக்கான விஷயங்கள் நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமா தெரியும்ல. அதே மாதிரிதான் நீங்க வந்து உங்களை நீங்க வந்து ரொம்ப அழகா ஊக்குவிச்சுக்கோங்க. நல்லபடியா படிங்க, நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம கிளாஸஸ் பத்தி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு அது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மேல வந்துட்டு வெளியில ஒண்ணு நடக்குது, உள்ள ஒண்ணு நடக்குது அப்படின்லாம் இல்லாம, உண்மையாலுமே எனக்கு என்னுடைய ஜாப் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப சந்தோஷமா இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு இவங்க படிக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய மக்கள் இன்னும் வாழ்க்கையில நல்லா வரணும். அதுக்கு கண்டிப்பா யூரோப் ஒரு காரணமா அமையணும். எங்களுடைய கிளாஸஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமீங்க 2x படிங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால ஒரு மேம் ஒருத்தவங்க சொல்றாங்க, மேம் நியூஸ் கேட்டா கூட இப்பெல்லாம் 2xல தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் திட்டுறாங்களாமா. அந்த மாதிரி நல்ல ஜாலியா கொண்டு போங்க. கிளாஸஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நல்லா ஹாப்பியா கொண்டு போங்க. ஃப்ரீ டைம்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஒர்க்கை வச்சுக்கிட்டே உங்களால படிக்க முடியும். அது மட்டும் முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லபடியா படிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு எங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கும். டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் 2 விஷயத்துலயுமே என்னுடைய சப்போர்ட்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஒருவேளை ஜேஇயா இருந்துகிட்டே ஏஐக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எங்க சைடு இருந்து என்ன சப்போர்ட்ஸ் நாங்க கொடுக்கணுமோ அதையும் நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஓகே, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஒன்ஸ் அகைன் எனக்கு இம்மட்டுமா பிரயாசம் எடுத்து மெசேஜ் போட்டவங்களுக்கு, விஷஸ் சொன்னவங்களுக்கு, ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்குலாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு நிறைய பேர் வந்து குருவா இருந்திருக்கிறீங்க. அதாவது பாடத்தை சொல்லி கொடுக்குறவன் தான் வந்து குரு கிடையாது. வாழ்க்கையில நிறைய நல் விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கட்டும், நமக்கு வந்து வாழ்க்கையில இதுதான்டான்னு எனக்கு நிறைய பேர் காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி காமிச்சிட்டு போன ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்துட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க எல்லாருமே வாழ்க்கை பாடம் கத்துக் கொடுத்த ஆசான்கள் தான். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய கடவுளுக்கு, அப்புறமா அப்பாக்கு, அம்மாக்கு, அப்புறம் என்னுடைய சகோஸ், என்னுடைய அக்காங்களுக்கு, அப்புறம் என்னுடைய தம்பிகளுக்கு, என் கூட இருக்க எல்லாருக்குமே, பிளஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, இவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா இருங்க, நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் உங்களால படிக்க முடியும். ஓகேவா? ரீசன்ஸ் எப்பவுமே வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால எக்காரணத்தை கொண்டு காரணங்களை சொல்லாதீங்க. எந்த காரணமா இருந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நில்லுங்க. கரண்ட் போனாலும் இவங்க ரம்யாலாம் வந்துட்டு என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ரம்யா வீட்டுல வந்து இந்த ரம்யா இல்ல, இன்னொரு ரம்யா. அதாவது 2 ரூம் தான் இருக்கு. அப்போ எங்க ஃபேமிலியில யாராவது வந்துட்டாங்க அப்படின்னோம்னா அந்த ஒரு ரூம் தான், அந்த ஒரு ரூமை விட்டு நான் வெளியவே வர மாட்டேன். என்னதான் வந்து எனக்கு சூழ்நிலைகள் வந்தாலும் என்னது கரண்டே ஆஃப் ஆனாத கூட கேண்டலை வச்சுட்டு அந்த ஒரு ரூம்லயே தான் நான் படிப்பேன். ஒரு அப்படிலாம் ரொம்ப டெடிகேட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சுயாதீனமா படிக்கிறவங்க எல்லாருமே கஷ்டத்தின் மத்தியில படிக்கிறவங்க தான். ஆனாலும் ஜெயிக்க முடியும். ஓகே, ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய பேர் சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த குடும்பத்துக்குள்ள வரணும். நீங்களுமே வாழ்க்கையில நல்லா இருக்கணும். உங்களாலையுமே முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃபுல் ஹார்ட்லி என்ன சொல்றது, முழு மனசா விஷஸ் சொன்னவங்களுக்கு இந்த இப்ப உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன்ல, இந்த ஒரு மெசேஜ்க்கு என்னை வந்து ஒரு பெஸ்ட் சிஸ்டரா, வெல்விஷரா, மோட்டிவேட்டரா அப்படி இப்படி நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாருமே நல்லா இருங்க, நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க, சீக்கிரமா ஜெயிச்சிருங்க. உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா ஒரு உறுதுணையா இருப்போம். எங்களுடைய வீடியோஸ், எங்களுடைய கிளாஸஸ், எங்களுடைய கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ், எங்களுடைய டெஸ்ட் மெயினா சொல்றேன். உங்களுக்கு நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 டெஸ்ட் 5 டெஸ்ட் தான் ஷெட்யூல்ல போட்டிருக்கேன். நீங்களே எத்தனையோ பேர் பார்க்கலாம். நான் வந்து ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் எத்தனை போட்டிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா நீங்க ஒரு தடவை அதை பாருங்களேன். இப்ப வந்து ஜேடிஓக்கு நான் டெஸ்ட் எத்தனை போட்டிருக்கேன்றதை நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 8 டெஸ்ட் போயிருக்கோன்னு வச்சுக்கோங்க. என்ன லிங்க்ஸ்லயே காமிக்கிறேன். இங்க பாருங்க எத்தனை டெஸ்ட் வந்து உள்ள நடந்திருக்குன்றத.
ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு 8, 9 டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆனா ஷெட்யூல் உங்களுக்கு நான் சொன்னது வந்து 4 டெஸ்ட் இல்ல 5 டெஸ்ட் தான் சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நாங்க வந்து இங்க 8 டெஸ்ட் 7 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். என்னடா காரணம்னா சொல்றதை விட நிறைய செய்யணும் அப்படிங்கறது. அதே மாதிரி நான் டெக்னிக்கலுமே நீங்க கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பாக்குறீங்க, எந்த டெஸ்ட்லயாவது உங்களுக்கு அப்பத்திக்கும் இப்பத்திக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து புதுசா இருக்குன்றத பாத்தீங்களா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னம்னா நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஒரு கொஸ்டின் பேப்பரை பாக்கணும். இது வந்து ஜேடிஓ டெஸ்ட். ஜேடிஓ டெஸ்ட் விட்டு ஏஐ டெஸ்ட் இன்னும் அதிகம். எழுதுற டெஸ்ட் மட்டும் வாங்குறவங்களுக்கே வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? அது ரொம்ப திருப்திகரமா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இனிஷியலா படிக்கிறவங்க டெஸ்ட் மட்டும் வாங்கி படிக்காதீங்க, அதுல பிரயோஜனம் கிடையாது. ஃபுல்லா படிங்க, கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் பாருங்க, மெட்டீரியல்ஸ் எல்லா கொஸ்டின்ஸையும் பாருங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000 கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் 1000 கொஸ்டினையும் பாருங்க. ஒவ்வொரு டெஸ்டையும் அட்டன் பண்ணுங்க, நல்லபடியா கொண்டு போங்க, நல்லபடியா ஷைன் ஆகுங்க. உங்களுக்கு நம்ம சைடு இருந்து நீங்க வந்துட்டு நான் டெக்னிக்கல்ல குரூப் 2க்காக படிக்கிறீங்க, குரூப் 4க்காக படிக்கிறீங்கனாலும் சரி, டெக்னிக்கல்ல நீங்க வந்துட்டு ஏஇக்காக படிக்கிறீங்க, ஜேஇக்காக படிக்கிறீங்க, ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் எதுக்காக படிக்கிறீங்கனாலும் சரி, இங்க நிக்கிறாங்கல்ல இவங்கள மாதிரியே நீங்களுமே ஒரு நாள் ஒரு சூப்பரான இடத்துல உங்க எல்லாத்துக்குமே குடும்பத்துக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடிய இடத்துல வந்து நிக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னோம்னா நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கேக்குறீங்க. இங்க வந்து தவற விட்ட வாய்ப்புகள் என்றென்றும் இழக்கப்படுகின்றன. டோன்ட் கவுண்ட் த காஸ்ட், கவுண்ட் த சான்ஸ். உண்மையாலுமே இது எல்லாமே வாழ்க்கைக்கான வாய்ப்புகளுக்கு நீங்க வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இதை மட்டும் விட்டுறாதீங்க. நல்லபடியா படிங்க, நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க, பாத்துக்கலாம். நம்ம கிளாஸ்ல போற 1 இயர் பேட்ச்ல நீங்க எல்லா கோர்ஸுமே இங்க காமிச்சிருக்கல, இது எல்லா கோர்ஸுமே அதுல அடங்கிடும். எப்படி 2024ல இது எல்லாமே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸோ சேம் வைஸ் 2025லயும் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக நீங்க அப்பதான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. இப்ப ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு 1 இயர் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, பை, டேக் கேர், ஹேவ் எ ஹாப்பி டே, தேங்க்யூ. அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நீங்க பாலிடெக்னிக் காலேஜஸ்லயோ இல்லைன்னா வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜஸ்லயோ ஏபியாவோ என்னவாவோ இருக்கீங்களோ, ஒரு குட்டி டீச்சரா இல்ல டியூஷன் எடுத்துக்கிட்டு அப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நிறைய பேருக்கு வந்து நிறைய வாழ்க்கையினுடைய காரியங்களை கத்துக் கொடுத்த ஒவ்வொரு தத்துவ ஆசான்களா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமா இருங்க, நல்லபடியா படிங்க, நல்லபடியா இருங்க, வாழ்க்கையை நல்லா சந்தோஷமா வாழுங்க. வாழ்த்துக்கள் மக்களே. தேங்க்யூ.